வெல்கம் டு cookhousesamayal. வாங்க இன்னைக்கு ஆப்பம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே அளவிலான கப்பில் 2 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். 1 கப் புழுங்கரிசி, 1/4 பாகத்திற்கு மேல் அரை பாகத்திற்கு கீழ் அப்படின்ற கணக்கில் உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஒரே பவுலில் போட்டுக்கலாம். உளுந்தை தனியாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த ரைஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் பல் சம்மந்தப்பட்ட இது டேமேஜஸ் எல்லாம் கம்மி பண்ணும். ஹேர் லாஸ், ஸ்டொமக் பெயின் அப்படின்னு இருந்தால் இது ஹெல்ப் பண்ணும். iron-deficiency போக்கி அனிமிக் அப்படிங்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இதில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி இருக்குது. உளுத்தம்பருப்பை தனியாக இன்னொரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு இருக்குது. இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இதை ரெண்டுமே நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு கழுவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இது நல்லா 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் முதல்ல உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரும்போது உளுந்தை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது போலவே இது எடுத்துட்டு பச்சரிசி புழுங்கரிசியை நம்ம சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரெண்டையும் ஒரே மிக்சிங் பவுலுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் போல் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு புளிச்சு அந்த ஆப்பம் செய்கிறதுக்கு சரியான ஒரு பதமாக கிடைக்கும். 8 மணி நேரம் கழித்து இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நமக்கு அந்த ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் இருக்கும். இதில் ஆப்பக்கடாய் அப்படின்னு சொல்லக்கூடியதை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 2 கரண்டி மாவு நம்ம அதில் எடுத்துட்டு அதையும் ஈவனாக எல்லா பக்கமும் படுறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது போல் பண்ணதுக்கப்புறம் இதை மூடிட்டு 1 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலரில் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுபோல் அதுவே அந்த லேயரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வரவும் ஆரம்பிச்சிருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஆரோக்கியமான உணவு. இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் காம்பினேஷனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.